அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பாலனேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொளியில் கன்னடத்தில் இருந்து தமிழில் ரீமேக் பண்ண 2 திரைப்படங்களை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். 1989 கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் அவர்கள் நடித்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட்டான ஒரு திரைப்படம் தேவா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகி ரூபினி அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை 1991 தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மதுரை அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. இந்த கன்னடம் தேவா படத்துக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மதுரை படத்துக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு வாங்க நண்பர்களே இந்த காணொளியில் பார்த்துலாம். பார்த்தீங்கன்னா 1989 வெளியான தேவா படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த தர்மதுரை படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற இவருடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 தம்பி மேலேயும் அளவில்லாத அன்பை வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் யாருக்காவது இருப்பாங்களா அப்படின்னு கேள்விக்குரிய எழுப்புற மாதிரி தான் இந்த படத்தோட மையக்கருவை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவர் படிக்காதவர். அதனால் இந்த படத்தில் தன்னுடைய தம்பிங்களை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய நோக்கம். இந்த படத்தில் விஷ்ணுவர்தன் அவர்களோட பேர் தேவா. இந்த படத்துக்கு டைட்டில் தேவா தான் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இவரை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய நோக்கம். இவருடைய அண்ணன் அதாவது அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். இவருடைய அப்பாவுக்கு சுத்தமாகவே இது பிடிக்காது. ஏன்னா இவங்க ரொம்பவே பாம்பு மாதிரி, இவங்க மேலே நீ அளவில்லாத பாசம் வச்சுருக்க அப்படின்னு எத்தனையோ காட்சிகளில் இந்த படத்தில் உணர்த்துற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் கேட்கவே மாட்டார். அவரே ஒரு சீனில் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. உன்ன மாதிரி தம்பிங்க மேலே பாசம் வச்சுருக்க எந்த ஒரு அண்ணனையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. இந்த படம் முழுவதுமே என்ன கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சென்டிமெண்ட்டான திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் இவங்க தம்பி மேலே இவர் காட்டுற சென்டிமெண்ட் காட்சிகளாக பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை சில காட்சிகள்லாம் கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா படம் முழுவதுமே இந்த படத்தோட மையக்கருவே அண்ணன் சென்டிமெண்ட்டை மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. தம்பிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் இவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும், அதாவது படிக்க வச்சுருவார் இவர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும், ஆனால் இவங்களுடைய புத்தி பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் தான் போகும், நேர் வழியில் போகாது. என்ன தான் படிச்சிருந்தாலும் குறுக்கு வழியில் தான் போவாங்க. ஒரு பொண்ணை இவர் இந்த திரைப்படத்தில் காலேஜ்லேயே பாலியல் வன்கொடுமை பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இவரையும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்காக வைஷ்ணவிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதே மாதிரி இவருக்கு கல்யாணமும் இந்த படத்தில் பண்ணி வச்சுடுவார். ஆனால் அவங்களுடைய ஒய்ஃபாக வரவங்க பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே இந்த திரைப்படத்தில் படிச்சிருந்தாலும் இவருடைய மாமாவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தோட கதாபாத்திரம் இருந்திருக்கும். கன்னடத்துலேயே இதே மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. பணத்துக்காக எதை வேணாலும் இவங்க செய்வாங்க. ஏன் பணத்துக்காக அண்ணனையே கொலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட பண்ணக்கூடிய கேரக்டர் தான் இவங்க 2 பேரோட தம்பி கேரக்டர். 2 பேருமே மோசமான முறையில் தான் இந்த படத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதாபாத்திரத்தை வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரோட கதாபாத்திரம் மேலேயே வெறுப்பு வரா மாதிரி தான் இந்த படத்தோட கதையில் இருந்திருக்கும். ஒரு ஸ்மக்லிங் கேங்கிட்ட இவங்க போய் சேருவாங்க. இந்த படத்தில் அவங்களே ஏமாற்றிட்டு ஒரு பொருளை இந்த திரைப்படத்தில் எடுக்கிற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே வரும்போது இவங்க 2 பேரையும் அடிக்கிற மாதிரி தான் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அடித்தவனையும் திருப்பி இவர் அடிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. என் தம்பி மேலே கை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இதுலேயும் அப்படி தான் எடுத்திருக்காங்க. அதாவது குறுகிய காலத்துலேயே பெரிய பங்களா வீடு வாங்கிடுவாங்க. நிறைய இவங்க கையில் பணம் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய வீடை எப்படி இவ்வளோ குறுகிய காலத்தில் வாங்கினீங்க, எதுவும் தப்பான தொழில் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு காட்சி சொல்லுவாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் ஒரு காட்சி வரும்.
அது என்ன பிஸ்னஸ்ப்பா அப்படின்னு கேட்பாரு. அது உங்களுக்கு புரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வந்து அவர் கேட்கும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்து இவர் தட்டி கழிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில். ஆனால் வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து தப்பான தொழில் தான். ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. ஸ்மக்லிங் கேங்கே வந்து ஏமாற்றி இவங்க பணக்காரன் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சுருப்பாங்க. என்னடா இவன் வந்து திருப்பி திருப்பி இதையே சொல்கிறானே அப்படின்னு இந்த காணொலியை பார்க்குற சில நண்பர்கள் வந்து நினைக்கலாம். 1989 விஷ்ணுவர்தன் அவர்கள் நடித்த இந்த படத்தை வந்து கன்னடத்தில் வெளியான படத்தை ரீமேக் பண்ணி தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட தர்மதுரை படத்தை வந்து எடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்தாங்களா இல்லை சில மாற்றங்களோடு இந்த படத்தை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கதையை வந்து அப்படியே தான் எடுத்திருக்காங்க. ஆனால் காட்சிகளை பொறுத்த வரைக்கும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மதுரை படத்தில் நிறைய வந்து சில மாற்றங்களை பண்ணி தான் இந்த படத்தை தமிழில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து அண்ணன் வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்ராஜ் அவர்களும் நிலகர ரவி அவர்களும் சொல்லுவாங்க. இந்த படத்தில் அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே பண்ண உருப்படியான காரியம் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மது அவர்கள் தான் நடிச்சிருப்பார். இவர் வந்து பழைய படங்கள்லேருந்து இவர் நடிச்சிருப்பார். மிகப்பெரிய ஒரு நடிகர். இந்த படத்துலேயும் வந்து அவர் நடிப்பு, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் இருந்திருக்கும். இந்த வீட்டை விற்று தான் வந்து கடனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. நிலகரவியும் சரண்ராஜ் அவர்களும் சொல்லுவாங்க. இந்த படத்தில் வீட்டை விற்றுட்டு தர்மன் அவங்க ஒய்ஃபை வந்து எங்கடா போவாங்க, உங்களை வந்து கொண்டாதாண்டா என் ஆத்திர அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருந்தாங்க. சரண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா புச்சி வந்து தள்ளி விட்டுருவார். அவருக்கு வந்து நெஞ்சி வலி வந்து அங்கேயே இறந்து போகிற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சியை வச்சுருந்தாங்க. கன்னடத்தில் எப்படி வச்சுருந்தாங்க, கன்னடத்தில் வந்து இதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த தர்மதுரை படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதமி அவர்களுக்கெல்லாம் இந்த படத்தில் வந்து வசனம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு இவங்க இவங்க தம்பிங்களை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி அப்படிலாம் வந்து இந்த படத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. ரூபினி கதாநாயகி கதாபாத்திரம் தமிழில் வந்து கௌதமி, கன்னடத்தில் வந்து ரூபினி. இந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் வந்து ரூபினி கதாநாயகி, விஷ்ணுவர்தன் அவர்களுக்கு ஒய்ஃப். இவங்க வந்து அவருடைய முதல் தம்பி சரண்ராஜ் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இந்த வீடை வந்து நான் ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி சொல்கிற மாதிரி ஒரு சீனை வச்சுருந்தாங்க. இன்னும் வந்து 2 பேருக்குள்ளே நிறைய வாக்குவாதம் நடந்து நான் என்ன முட்டாளான்னு சொல்லி இதையே வந்து திருப்பி ரூபினியை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு கோபம் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டவுடனே அங்கே ஒரு மரம் இருக்கும். மரத்தில் வந்து அவங்க இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மென்டலாக அட்டாக் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சியை வச்சுருந்தாங்க. அவங்க அப்பாவே வந்து திட்டுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க இந்த படத்தில் விஷ்ணுவர்தனை. இதற்கு பிறகு தான் இவருடைய தாத்தாவோட சாவுக்கு வந்து இவருடைய தம்பி தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவரை பார்ப்பார். அவங்க வீட்டில் போய் வந்து இவரை பார்த்தவனே வந்து கல்லெடுத்து அடிச்சிடுவாங்க. கல்லெடுத்து அடித்தவனே ரத்தம் வந்துடும் நெத்திலேருந்து. இந்த பையன் வந்து பயந்துருவான். நாயை வந்து டேனி போய் கடி அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விடுற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. அந்த பையன் வந்து நாயை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அங்கேயே வந்து இறக்குற மாதிரி தான் இந்த படத்தோட காட்சி வச்சுருந்தாங்க. தர்மதுரை படத்துலேயும் வந்து இதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தர்மதுரை படத்தில் இவங்க அப்பா கிட்ட போய் அந்த பையன் வந்து வாக்குவாதம் பண்ணுற மாதிரிலாம் இந்த படத்தில் காட்சி வைக்கல. சில மாற்றங்களோடு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்ற எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா வந்து ரூபினியோட கதாபாத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து வளர்க்குற மாதிரி இருக்குது இந்த படத்தில். கன்னடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வந்து ரொம்பவே வளர்க்குற மாதிரி இருக்குது தான் டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் வந்து இந்த காட்சிகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதுரை படத்தோட காட்சிகளை வந்து நிறைய மாற்றி தான் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட முடிவு என்னடா, இவன் படத்தோட ஒவ்வொரு காட்சிகளும் சொல்கிறானே, ஒவ்வொரு காட்சிகளையும் சொல்லி இந்த காணொலியை பார்க்குற ஆடியன்ஸை வந்து ரொம்ப பிளேடு போடுறதா நீங்கள் நினைக்க வேணாம். அதனால தான் இந்த படத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட முடிவு எப்படி தெரியுமா இருக்கும், அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், அப்படி தான் இந்த படத்தோட முடிவு இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
அவருடைய தம்பி செஞ்ச கொலைக்கு வந்து இவர் வந்து தண்டனை ஏற்றுட்டு இந்த படத்தில் வந்து ஜெயில் தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியே வருவார். வெளியே வரும்போது அவருடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது இந்த படத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வீட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரஜினிகாந்த் கூப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும். ரொம்பவே வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இது வரைக்கும் இந்த உலகம் பார்த்த தர்மனே வேறு, இனிமேல் பார்க்க போகிற தர்மனே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அமைதியான முறையில் ரொம்ப வந்து நடிப்பை வந்து அவர் கண்ணிலேயே வெளிப்படுத்திருப்பார். இந்த படத்தில் தாடி வச்சதுலாம் வந்து கண்ணிலேயே வந்து வெளிப்படுத்திருப்பார். இந்த படத்தில் நடிப்பை பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும் பார்த்திங்கன்னா தலைவரோட ரஜினிகாந்தோட நடிப்பை வந்து நம்ம கண்ணில் இருந்து தண்ணியை வர வச்சுடுவார். கண்டிப்பாக இந்த படத்தில் அப்படி தான் இருந்திருக்கும் அவர் நடிப்பு. கிட்டத்தட்ட வந்து தேட்டரில் வந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பார்த்துருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் தர்மதுரை திரைப்படம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து அவருடைய தம்பியை வந்து இவங்க அடித்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து அவருடைய பெல்ட்டை எடுத்து இவங்க 2 பேரையும் அடி அடிச்சுட்டு வைஷ்ணவி அவர்கள் வருவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கை ஆக்ஷன்லேயே ஒரு ஆக்ஷன் நடிப்பு காட்டுவார். உங்களுக்கு எனக்கு வந்து இனிமேல் உறவே கிடையாது, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட முடிவு ஒரு ஸ்மக்லிங் கேங்கை வந்து ஏமாற்றி தான் இவங்க தம்பிங்க வந்து பணக்காரன் ஆகாமல் தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையிலே இந்த ஸ்மக்லிங் கேங்கிட்ட மஸ்தான் தமிழில் இவங்க 2 பேரை வந்து மாட்டிக்கிறாமா தான் இந்த படத்தோட முடிவு இருக்கும். அவங்க தம்பியோட 2 ஒய்ஃப் வந்து இந்த தர்மன் கதாபாத்திரத்துக்கிட்ட வந்து கெஞ்சிராமா தான் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களுடைய ஒய்ஃபு சொல்லுவாங்க, தர்மனாவோட ஒய்ஃபு, நீங்கள் மௌனமாக இருந்தது போதும், போய் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணத்துக்கு அப்புறம் கூட அவங்க தம்பிங்களை வந்து போய் காப்பாற்றுங்க அவங்க ஒய்ஃபு கதாரத்தை பார்த்து சொல்கிற மாதிரி தான் ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து தலைவர் வந்து எழுந்து வர மாதிரி ஒரு சீனை வச்சாங்க. ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் ரொம்ப வந்து பிரமாதமான முறையில் கொடுத்துருந்தாங்க. இந்த தேவா படத்துலேயே வந்து விஷ்ணுவர்தன் படத்தில் வந்து இதே மாதிரி காட்சி தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தர்மன் கதாபாத்திரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 படங்கள்லேயும் சரி, கன்னடத்துலேயும் சரி, தமிழ்லேயும் சரி, ஏன்னா வந்து கன்னடத்தில் இருந்தால் தமிழில் இந்த படத்தை எடுத்தாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு இருந்தது என்ன கேட்டிங்கன்னா. இதெல்லாம் பண்ணும்போது வந்து தப்புன்னு தெரியல அவங்க தம்பிங்களுக்கு. வயதானதுக்கு அப்புறம் இவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்கிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவை வச்சுருந்தாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கேட்பார் இந்த படத்தில், இந்த தர்மன் கதாபாத்திரத்தில், வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமாடா, குடும்பம்னா என்னன்னு தெரியுமாடா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்னை வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த படத்தில். அதாவது அவர் நடந்து போவார், பின்னாலேயே நடந்து போயிட்டு வந்து அவங்களுடைய மண்ணை எடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட முடிவு வந்து இப்படி தான் முடிச்சிருக்காங்க. 2 படங்களையும் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இப்படி தான் இந்த படத்தோட முடிவு இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த படத்தோட காட்சிகள்லாம் நான் சொல்லலை. ஏன்னா வந்து காட்சிகளை ரொம்ப சொல்லி காணொலியை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படத்தில் வந்து வயதான கதாபாத்திரத்தில் தான் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் காட்டியிருப்பாங்க. விஷ்ணுவர்தன் படத்தில் வந்து வேறு மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அவரை. இந்த படத்தில் கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணி தான் இந்த தர்மதுரை படத்தை எடுத்தாங்க. கன்னடத்துக்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை வந்து மாற்றம் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இந்த தர்மன் கதாபாத்திரத்தில் விஷ்ணுவர்தன் அவர்கள் நல்லா நடித்தாரா, இல்லை வந்து தலைவர் அவர்கள் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் நடித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவர்தன் அவர்கள் அவருடைய பாணியில் நடிச்சிருக்காரு. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவரோட பாணிலேயே ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் தர்மன் கதாபாத்திரமாகவே மாறி அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து அப்படி தான் இருந்தது. தர்மதுரை கதாபாத்திரத்தில் விஷ்ணுவர்தன் அவர்களை விட எஸ்டார்னரியாக தான் அவர் நடிச்சிருக்காரு. என்னடா இவன் கன்னடத்துலேருந்து தமிழில் ரீமேக் பண்ணாலும் சரி, தமிழ்லேருந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணாலும் சரி, ஹிந்தி நடிகரையும் கன்னட நடிகரையும் இவன் வந்து ரொம்பவே குறை சொல்கிறான் அப்படின்னு கூட இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த விஷ்ணுவர்தன் அவர்களை விட
தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காரு. தலைவர் இஸ் அ சூப்பர் ஸ்டார், இஸ் அ கிரேட் ஆக்டிங் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இந்த படத்தை வந்து நீங்களே போட்டு பாருங்கள். விஷ்ணுவர்தன் அவரோட நடிப்பு வந்து அந்த லெவலுக்கு அவருடைய நடிப்பில் வந்து நம்மளுடைய மனசில் வந்து நிற்கிற மாதிரிலாம் இல்லை நடிப்பில். ஆனால் தர்மதுரை படத்தில் ரஜினிகாந்த் அவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே சிறப்பான முறையில் அவர் நடிச்சிருக்காரு. இதுதான் வந்து இந்த காணொலியோட நோக்கமும். 1989 கன்னடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது. 1991 தலைவரோட திரைப்படம் தர்மதுரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. 50 வாட்டி பார்த்தா கூட இந்த படம் வந்து செழிக்காது தர்மதுரை படம். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். அதே மாதிரி கன்னடத்துலேயும் சரி தமிழ்லேயும் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களை வந்து டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் ரொம்பவே பிரமாதமான முறையில் அவர் நடிக்க வச்சிருந்தார். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள். படத்தோட இசை ஞானி இளையராஜாவோட இசை பாடல்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து இட்டு. இப்போ கூட வந்து ஆன என்ன பெண் என்ன என்னடா தம்பி என்னடா பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து இப்போவும் வச்சுட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மாசி மாதம் ஆளான பொண்ணு, இந்த பாடல்கள் வந்து எல்லா சரண்டையிலையும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அந்த லெவலுக்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த படத்தில் இசையமைச்சிருந்தார். அதே மாதிரி டைரக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாரையுமே பிரமாதமான முறையில் அவர் நடிக்க வச்சிருந்தார். இப்போது இந்த தேவா படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது விஷ்ணுவர்தன் அவர்கள் நடித்த கன்னட திரைப்படம் தேவா, இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா, அதே மாதிரி தர்மதுரை படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த 2 திரைப்படங்களையும் நீங்கள் போட்டு பாருங்கள். யார் வந்து பிரமாதமான முறையில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எந்த லெவலுக்கு இவங்க 2 பேரும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கன்னடம் அண்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்மதுரை 2 திரைப்படங்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரீமேக் திரைப்படங்கள் அலசல்கள் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.